அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மழை பொழிவு குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் விளக்கம் அளித்திருக்கிறார். எதிர்பார்த்த அளவு மழை பெய்யாததற்கான காரணம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை காரணிகள் மாறியதால் டிட்வா புயலால் கரைப்பகுதியில் மழை மேகங்கள் சூழாமல் போயிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் எதிர்பார்த்த அளவு மழை பெய்யாமல் போனது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். எதிர்பார்த்த மழை பெய்யாதது ஏன் என்பதற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். கடல்ல ஒரு சிஸ்டம் ஆக்டிவா இருக்கு அப்படின்னாலே அந்த மாதிரி மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஆனால் புயல் ஒரு சிறிய தூரத்தில் தான் இருக்குது. தமிழக கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? குறிப்பாக பார்த்தோன்னா புயல் கிட்டத்தட்ட இலங்கை நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கும்போது அதோட தாக்கத்தினால சற்று நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலை. அதன் பிறகு இலங்கையிலிருந்து வெளியில் கடல் பகுதிக்கு வந்த பிறகு அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் காற்று முறிவுனால பாதிக்கப்பட்டு புயல் மேகக்கூட்டங்களே உருவாக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இலங்கையில் புயலினால் பெரும் பாதிப்பை பார்த்தோம். இது டெல்டா கடலோர பகுதியை அடைந்த பிறகு புயலுக்கே பெரும் பாதிப்பாக வானிலை காரணிகள் அமைந்துவிட்டது. வறண்ட காற்றின் ஊடுருவலும் காற்று முறிவும் பெரிதாக மேகக்கூட்டங்களை தவிர்த்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு கடல் பகுதியில் தான் மேகக்கூட்டங்கள் உருவாகுவது போல மாற்றிவிட்டது. இந்த நிலை மாறுமா என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். தற்போதைய நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறையும். இருந்த போதிலும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வப்போது தற்போதைய டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் விளைநிலங்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. விவசாயிகள் தண்ணீரை வடிய வைப்பதற்கு ஏற்ற சூழல் வரக்கூடிய நாட்களில் உருவாகும்னு எதிர்பார்க்கலாம். ஆக்டிவா இருக்கு அப்படின்னாலே அந்த மாதிரி மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஆனால் புயல் ஒரு சிறிய தூரத்தில் தான் இருக்குது. தமிழக கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? குறிப்பாக பார்த்தோன்னா புயல் கிட்டத்தட்ட இலங்கை நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கும்போது அதோட தாக்கத்தினால சற்று நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலை. அதன் பிறகு இலங்கையிலிருந்து வெளியில் கடல் பகுதிக்கு வந்த பிறகு அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் காற்று முறிவுனால பாதிக்கப்பட்டு புயல் மேகக்கூட்டங்களே உருவாக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இலங்கையில் புயலினால் பெரும் பாதிப்பை பார்த்தோம். இது டெல்டா கடலோர பகுதியை அடைந்த பிறகு புயலுக்கே பெரும் பாதிப்பாக வானிலை காரணிகள் அமைந்துவிட்டது. வறண்ட காற்றின் ஊடுருவலும் காற்று முறிவும் பெரிதாக மேகக்கூட்டங்களை தவிர்த்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு கடல் பகுதியில் தான் மேகக்கூட்டங்கள் உருவாகுவது போல மாற்றிவிட்டது. இந்த நிலை மாறுமா என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். தற்போதைய நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறையும். இருந்த போதிலும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வப்போது தற்போதைய டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் விளைநிலங்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. விவசாயிகள் தண்ணீரை வடிய வைப்பதற்கு ஏற்ற சூழல் வரக்கூடிய நாட்களில் உருவாகும்னு எதிர்பார்க்கலாம்.